ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோன் சார்ஜர் பவுச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் சார்ஜரோட பவுச் ஆர் அடாப்டர் பவுச். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பவுச்லேயே வந்து நம்ம டேட்டா கேபிளுக்காக ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருப்போம். ரொம்ப ஈஸி. பிக்னஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரோட ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். சங்கரி ராம்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய ரெக்வஸ்டட் வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க, கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த க்யூட்டான பியூட்டிஃபுல்லான மொபைல் ஃபோன் அடாப்டர் பவுச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா டைப் ஆஃப் சார்ஜருக்குமே நான் வந்து சைஸஸ் வந்து எப்படி அட்ஜஸ்டபிளாக பண்ணணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்குறேன். பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த சார்ஜர் ஒயரில் வந்து கிராச்செட்டிங் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, கிராச்செட் அடாப்டர் சார்ஜர், ஃபோன் சார்ஜர் அடாப்டருக்கு வந்து நம்ம பவுச் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். நான் 100% காட்டன் யான் 100% அக்ரலிக் யான் எடுத்துருக்கிறேன். மெயினாக அடாப்டரோட பவுச் பண்ணுறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு. ஓகே, பிராண்ட் ஒலிவியா, 100% அக்ரலிக் யான். ஓகேவா, வெயிட் வந்து லைட் வெயிட் 3. ஓகேவா, நீங்கள் இது வந்து 6 ப்ளே யான்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட்பேக் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அதில் மேலே போடுற டிசைனுக்காக நான் காட்டன் யான் எடுத்துருக்கிறேன். சம்மர் லவ் பிராண்ட், 100% காட்டன், 2 ப்ளே யான். 2 ப்ளே 3 ப்ளேன்னு சொல்கிறது வந்து என்னென்னா யானோட திக்னஸ் வந்து சொல்கிறது. ஓகேவா, இதோட திக்னஸ்னால் நீங்கள் 5 ப்ளே 6 ப்ளே அந்த யான்லாம் வந்து இன்னும் திக்காக இருக்கும் காட்டன்லேயே. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.0 mm ஹூக் சைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸஸ் மட்டும்தான் மாறும், ஷேப் இதே தான் வரும். யான் நீடில் சிசர்ஸ். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம பண்ணும்போது நம்ம எப்போவுமே நம்மளோட அடாப்டர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில். ஸோ இதோட சைஸை பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்லிப் நாட் போட போகிறேன். பேசிக்ஸோட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். காட்டன் யானோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யான் ஹூக்ஸ் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் செயின் 9. ஓகேவா, எப்போவுமே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் செயின் ஒரு ஆட் நம்பரில் தான் இருக்கணும். அந்த ஆட் நம்பர்லேருந்து ஒரு செயின் மைனஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஈவன் நம்பர் ஒரு 8 செயின்னா +1 ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ 8 + 1 9 செயின் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈவன் நம்பரில் ஒர்க் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஈவன் நம்பர் போட்டுட்டு +1 ஆட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே நம்ம ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக ஒரு செயின் ஆட் பண்ணுறோம். ஸோ 8 + 1. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபவுண்டேஷன் செயின் ஆட் நம்பரில் போடுங்க. இப்போ 11னா அதில் ஒரு செயின் கண்டிப்பாக மைனஸ் பண்ணுவோம் இந்த செயினை. ஏன்னா இந்த செயினில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ 10ன்னு வரும். இப்போ உங்களோட அடாப்டர் வந்து இப்படி வச்சு பாருங்கள், சைஸ் 10 தானே. ஸோ எனக்கு வந்து 10 கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நான் இன்னும் 2 மோர் செயின் ஆட் பண்ணுறேன். 10 11. இப்போ வந்து வச்சு பார்க்குறேன். இங்கே டிப்லேருந்து இங்கே. ஓகே, இப்போ நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ நான் வந்து 11 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபவுண்டேஷன் செயின் வந்து ஆட் நம்பரில் இருக்கணும். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டா நமக்கு ஈவன் நம்பர் 10 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போடணும். உங்கள் சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செயின்ஸை வந்து கூட்டிக்கோங்க, லெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, செயின்ஸ் வந்து ஈவன் நம்பர் +1. ஓகேவா, நீங்கள் வந்து 6 செயின் +1 போட்டுக்கலாம், 8 செயின் +1 இல்லை 10 செயின் +1. இப்போ டோட்டலாக 11 போட்டிருக்கிறேன். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் செயின்லேருந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே.
1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேவா? இப்போ நமக்கு 10 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. நீங்கள் சார்ஜரில் வந்து இப்படி வச்சு பாருங்கள். சில சார்ஜர் வந்து சின்னதாக இருக்கும். நம்ம வந்து இந்த பேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இன்னும் நான் வந்து 1 more row பண்ணணும். நெக்ஸ்ட் செயின் 1 டர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. 10 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 லாஸ்ட்டாக இப்படி பெண்டாக இருக்கும் 10. ஓகே, இப்போ சார்ஜரில் வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த ஹோல் வந்து நம்ம விட்டுறணும். ஓகே, இப்போ இந்த 2 ரோஸில் வந்து கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹோலை விட்டுட்டு இந்த பார்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, செயின் 2 1 2 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 செயின்ஸில் வந்து 1 டைம் டபுள் குரோஷே, yarn over. ஃபஸ்ட்டு செயினில் 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். 1 2 நெக்ஸ்ட் 3. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 4 1 2 3 4. சார்ஜரில் இருக்க ஹோலுக்காக நம்ம இந்த இது விடுறோம். நெக்ஸ்ட் 1 2 3 4 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்க 3 செயின்ஸில் 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, 1 ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சார்ஜரோட ஹோல் பார்ட் வந்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சார்ஜரில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இப்படி இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் செயின் 1 போட்டுக்கோங்க. ஒரே ஒரு செயின் தான். ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் வந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. 1 2 3 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இந்த செயின் 4 போட்டிருக்கோம்ல, அதில் வந்து 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. 1 2 3 4. இப்போது ரிமைனிங் இருக்கிற 3 செயின்ஸில் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. 1 2 லாஸ்ட் இதில் 3. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இன்னும் 1 more row நம்ம கண்டினியூ பண்ணணும். செயின் 1 டர்ன் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 செயின்ஸ் இருக்கும் எப்பவும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட், பேஸ்மெண்ட் பார்ட். ஓகேவா? இதை நம்ம ரெடி பண்ணால் தான் நம்ம வந்து ஃபர்தராக நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், சார்ஜரோட பேஸ் வந்து பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சார்ஜரோட ஹைட் வந்து பண்ண போகிறோம். இந்த ஹைட் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போது பேஸ் முடிஞ்சிருச்சு. சார்ஜரோட ஹைட் செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இருந்துச்சுன்னா ஸ்டிச் மார்க்கர், எல்லாம் பீஸ் ஆஃப் யார்ன். ஓகேவா? நமக்கு அந்த இடத்துல இதான் ஃபஸ்ட்டுன்னு தெரியறதுக்காக ஃபஸ்ட்டு செயின்னு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 6 ரோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த ரோ, இப்போ இந்த ரோ முடிச்சிட்டோம். இந்த ரவுண்ட் ஓகே நான் காமிக்கிறேன். இந்த பம்ப் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இதில் 2 3 4 5 6. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லிப் நாட் போட்டது 10. நெக்ஸ்ட் இந்த பக்கம் 6 வரணும். 1 2 3 4 5 6. ஓகே, 6 முடிச்சாச்சு. ஸோ இங்கே 10, இங்கே 6, இங்கே 10, இங்கே 6. ஓகேவா? கரெக்டாக இருக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் நம்மளோட ஹைட் பண்ணுற ஃபஸ்ட் ரவுண்ட். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் வந்து செயின் 1 போட்டுக்கோங்க. ஓகே, ஒர்க்கை வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தானே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்படி. ஸோ ஒர்க் இப்படி டர்ன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல, ஏன்னா நமக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தெரியறதுக்காக. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் 8. ஜஸ்ட் இங்கே வந்து இந்த சைடில் வந்து 6 வரணும். 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 சாரி 1 2 3 4 5 6. இப்போ வந்து இங்கே வந்துட்டேன். 1 2 3 4. இங்கே வந்து 10 இருக்கணும். 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் இந்த கார்னர் 6 இருக்கணும். 1 2 3 4. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சார்ஜரில் வந்து நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்குன்னா, இப்போ இந்த இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த யானை கட் பண்ணிக்கோங்க. சார்ஜரில் வந்து வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இப்படி பெண்ட் ஆகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண செயின் 1 போட்டுட்டு டர்ன் பண்ணி இப்படி ஒர்க் பண்ண நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே போகலாம் உங்கள் சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி. மெயினாக என்ன பார்க்கணும், இப்போ நான் வந்து செயின் 11 போட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ 10 10 தான் எனக்கு வந்துச்சு. அப்போ இங்கே 10 இங்கே 10 20 6 6 ஓகேவா 12. ஸோ 20 + 12 வந்து 32. ஓகே 32 செயின்ஸ் வந்து இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி முடிச்சிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒரு ஈஸி மெத்தட். உங்களுக்கு டர்ன் பண்ண வேண்டாம்னா நீங்கள் செயின் 1 போட்டு சேம் ஸ்டிச்சிலேருந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 2 டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஒன்று செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரியே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ ஹைட் படி நம்ம கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி சார்ஜர் ஹைட் நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோஃபார் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். நம்ம வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஹைட்டோட எஸ்டிமேட் பண்ணி நீங்கள் பண்ணிவிட்டு நம்மளோட அடாப்டரில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ரவுண்ட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஒரு ரவுண்ட். எப்பவும் போல் செயின் 1, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 மோர் ரவுண்டும் ரிப்பீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னோடய சார்ஜர் அடாப்டருக்கு வந்து நல்லாவே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹைட் வந்து உங்கள் சார்ஜருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து இதே மாதிரி பிளெயினாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப்போட நிறுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூனிக்கான சார்ஜர் அடாப்டர் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சின்ன சின்ன பூ வேணும், டிசைன்ஸ் வேணும்னா நான் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுற அந்த ஸ்டெப்பை பாருங்கள். இப்போ வந்து ப்ளூ கலர் யானை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆன் நீடில் வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து காட்டன் யான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த காட்டன் யான் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் அக்ரலிக் யானையும் ட்ரை பண்ணலாம். இல்லை எம்ப்ராய்ட்ரி
நூல் வச்சுருப்பீங்களே த்ரெட், அந்த மாதிரி த்ரெட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன டிசைன் மாதிரி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக என்ன டிசைன்ஸ்னாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதோட அடாப்டரோட கேபிளில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணலாம், க்ராச்செட்டிங் பண்ணலான்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.